முடக்குது. அப்ப நம்ம அப்பா மூதாதிகள் எல்லாம் சூரியனை பேஸ் பண்ணித்தான் மூதாதிகளை கும்பிட்டு இருக்காங்க. அதனால சூரியன் எந்த நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய தெய்வத்தை நீங்க வாங்கிட்டு வாங்க, உபாசன தெய்வத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கலாம். கரெக்டுங்களாமா? யாருமே சொல்லியே. நல்லா பாத்துங்க அம்மா. அஞ்சாம் பாவ குலதெய்வமா அம்மா? நல்லா பாருங்க. நீங்க நல்லா பாருங்க. அப்பா உங்களுக்கு குரு திசை 16 வருஷம் எப்படி வந்தது? மேசத்துல இருந்து மீன வரைக்கும் நீங்க 12, மறுபடியும் மேசம் 13, ரிஷபம் 14, மிதுனம் 15, கடகம் 16. 16 வருஷத்துல குரு உச்சம். அதனாலதானே கடகத்துல வந்து 16ஓட நின்றுச்சு. கரெக்டுங்களா? இது இன்னும் சொல்ல போனா 16 எப்படி வந்தது? சூரியன் திசை எத்தனை வருஷங்க? சந்திர திசை 10 வருஷம். 10 3 6 எவ்வளவுங்க? அப்ப 16. அதனாலதான் சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய 16 வருஷம்ங்கிறத உருவாக்கி கடக ராசியில தாயுடைய கர்ப்பத்துல வச்சிருக்காங்க. எப்படி? எல்லாமே அந்த காலத்துல முன்னோர்களுடைய கால்குலேஷன் தான். அப்படியே நீங்க கீழே வாங்க. கடகம் 16, சிம்மம் 17, கன்னி 18, துலாம் 19. அங்க 19ன்னா சனி திசை எத்தனை வருஷம்? அப்ப என்ன கிரக துலாத்துல என்ன கிரக உச்சம்? அப்ப 19 வருஷம் சரியா போச்சுங்களா? இத்தனை நாள் உங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கு. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்களாமா? அதாவது சூரியன் திசை எத்தனை வருஷம்? 6 வருஷம். அதனாலதான் காலையில சூரிய உதயம் 6 மணிக்கு மேல வச்சுட்டா குழந்தைக்கு ஜாதகம் கிடைக்கிறாங்க. கரெக்டுங்களாமா? அதே போல சந்திர திசை எத்தனை வருஷம்? 10 வருஷம். அதனாலதான் ஒரு தாயாருக்கு குழந்தை ஒரு 10 மாசம் ஆகுது. கரெக்டுங்களா? அப்ப இப்படி எல்லாம் உங்களோட முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. இதுல எல்லாமே விஷயங்கள் இருக்குது. நீங்க கரெக்டா புடிங்க. ஒரு ஜாதகத்துல நீங்க லக்கணம் வந்து 1ஆம் பாவம் ஒரு உயிர் பிறக்குது. 2ஆம் பாவம் அந்த குழந்தைக்கு வந்து 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம். அப்ப வாக்குஸ்தானம்னா அப்ப அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு உயிர் வேணும். அந்த குழந்தைக்கு உயிரோட இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் வேணும். இந்த பால் வேணும்னா யாருக்கிட்ட கிடைக்கும்? தாயுடைய மடியில தான் கிடைக்கும். அம்மாவோட மார்புல கிடைக்கும். அப்ப அம்மாவுடைய இடம் எது? 4ஆம் இடம். 4ஆம் அதிபதி யாரு? சந்திரன். அவர் எங்க போய் உச்சமாகிறாரு? ரிஷப ராசி வீட்டுல. அப்போ 2ஆம் இடம். அம்மா ஒரு நிமிஷம். 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம். அப்போ நம்மளுடைய அந்த குழந்தை வாய் போய் அம்மாவுடைய இடத்துல போய் பால் குடிச்சு 2ஆம் பாவம் வாக்கு பேசுது. அதுக்கு அடுத்து பேச ஆரம்பிச்சோன்னே மிதனம் வந்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல வந்து உங்க வாழ்க்கையில எப்படி உட்கார்ந்துருச்சுன்னா புதன் வீடா இருந்ததுனால அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஒரு நிமிஷம். அம்மா உங்களுக்கு தெரியுதா? அம்மா உங்களுக்கு தெரியுதுங்களா? சரி. இது கொஞ்சம் சார்ஜ் பத்தல, அதனால சார்ஜ் போட்டேன். ஓகே. அதாவது 3ஆம் இடம் அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய சகோதர வர்க்கம். அதாவது வந்து 3ஆம் இடம் என்பது குழந்தை, அது புதனோட வீடு. அதனால அதுக்கு அறிவு பிறக்குது. அதனால அந்த குழந்தைய கொண்டு போய் புதன் என்பது பள்ளிக்கூடம், பாடசாலையில கொண்டு போய் விட்டுறாங்க. பாடசாலையில விட்டுட்டு நேரா அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு வருது. அதனால அது 4ஆம் பாவம். அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடான்னு அடுத்து 5ஆம் பாவம் தானே சூரிய வீடா வச்சிருக்காங்க.
அப்போ அப்ப 4ஆம் பாவ தாயி, அங்கதான் தாயுடைய குழந்தைக்கு முதல் வாகனம் எதுன்னு கேட்டீங்கன்னா அம்மாவோட இடுப்பு தான் அந்த காலத்துல முதல் தாய்க்கு வாகனம். அது வாட்டுக்கு குழந்தை தூக்கி இடுப்புல போட்டாங்கன்னா அது வாட்டுக்கு நடந்து 1 கிலோமீட்டர் அவங்க வேலை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. தண்ணி சுமப்பாங்க, ஒரு குழந்தை சுமப்பாங்க. முதல் வாகனம் 4ஆம் இடம் என்பது தாய் தான். ஒரு குழந்தைக்கு முதல் இடுப்பு தான், தாயோட உடம்புல இடுப்பு தான் தாய்க்கு முதல் 2 கால் வாகனம். அதுக்கப்புறம் தான் 4 கால் வந்தது. அப்ப 4ஆம் இடம் என்பது தாய் சுகம். ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா தாயுடைய நெஞ்சில படுக்க வச்சு அந்த இதய துடிப்பு கேட்டாலே அந்த குழந்தை 4ஆம் இடம் சுகமா தூங்கிடும். 5ஆம் பாவங்கிறது தான் 13 நட்சத்திரம் வந்துருச்சு. அப்பாவுடைய இடம் பூர்வீகத்தை காமிச்சு கொடுத்து, தாத்தாவுடைய இடம் நம்மளுடைய முப்பாட்டனெல்லாம் இப்படியெல்லாம் பொழைச்சாங்கன்னு சொல்லி பூர்வீகத்தை தொட்டு காட்டுனது அது 5ஆம் பாவம். அதனாலதான் குழந்தை தன்மையா இருக்கிறவங்களோட புத்திசாலியா வாழ்றதுக்கு 5ஆம் இடம் என்பது புத்தி, மனசு, எண்ணம், காதல் எல்லாம் உருவாகி அந்த 5ஆம் பாவம். 6ஆம் பாவம் என்பது என்ன? கன்னி. 6ஆம் இடம் என்பது கன்னி. கன்னி என்பது ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில நல்லா பழகி பேசி அவங்களோட வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ஒரு இளைய பெண் 6-3-18 நட்சத்திரம் வரும்போது அந்த காலத்துல பெண்ணு 18 வயது, ஆணுக்கு 21 வயதுன்னு வச்சது காரணமே 18 நட்சத்திரம் 18 மீதி 3 நட்சத்திரம் 23 நட்சத்திர துலாத்துக்குள்ள வந்ததுனாலதான் அந்த காலத்திலேயே ஆணின் வயது 18, பெண்ணின் வயது 18 ஆகும், ஆணின் வயது 21 வச்சு அந்த கண்ணியை கொண்டு போய் வச்சாங்க. அப்ப அந்த நெற்கதிரை பிடிச்சு நிக்கிறதே ஒரு கற்பு கரசியா நிக்கணுங்கிறதுக்காகத்தான் கற்பை இழக்காம ஒரு கன்னி பெண்ணா நெல் கதிர் பிடிச்சு அங்க நின்னுது. என்னைக்கும் அந்த நெல் கதிர் நானும் ஒரு காலத்துல சந்தன் என்பது தாயாக போறேன் அப்படிங்கிற கன்னிராசியில போய் அந்த தாய்ங்கிற ஆதிக்கத்தை மறைச்சு வச்சு ஒரு இளைய கன்னியா நிக்கிறதுக்கு தான் கன்னிராசி என்று பொருள். அதே ஒரு பெண்ணாக இருப்பதனால அது ஒருவருக்கு ஒருத்தியாத்தான் வாழணும் அப்படிங்கறதுதான் ஆதி காலத்துல பழக்கம். அதனால அதிகமா நோய் 6ஆம் பாவம் தான். அங்க அதிகமா ஒரு பெண்களோட ஈடுபாடுகள்ல போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நோயின் அங்க பெண்ணாக பாவித்து பெண்ணை வச்சு பெண்ணுக்கு பக்கத்துல நோயை வச்சு அந்த 6ஆம் பாவத்துல நோய் கடன் எதிரின்னு வச்சாங்க. அதே 7ஆம் பாவம் தான் கல்யாணம், 8ஆம் பாவம் தான் மரணம். அப்போ நோய் இல்லாம நல்லா வாழணும், நேர்மையா வாழணுங்கிறதுக்காக 6க்கும் 8க்கும் மரணம். இந்த 6ஆம் பாவம் நோயும் உனக்கு வரக்கூடாது, 8ஆம் பாவம் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நேர்மையா வாழணும், அங்கீகாரமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சென்ட்ரல்ல துலா ராசி வச்சாங்க. எப்படி துலா ராசி வச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா அந்த துலா முடிஞ்சோடனே அந்த 7ஆம் பாவம் கல்யாணம் முடிஞ்சு 8ஆம் பாவம்ங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு அவங்களோட ஆயுள் இனிமேல் நாம பொழைச்சுக்கணும்னு சொல்லி அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு மாங்கலியமா அங்க வந்ததுக்கு காரணமே அதுதான். அந்த 8ஆம் பாவம் அந்த காலத்துல அனுச நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அனுசம் என்பது பனைமரம், பனை ஓலையில தாலி செஞ்சு ஒரு காலத்துல தாலி கட்டி ஆள் போல் தலைச்சு அருகும் போல் வேறுன்றிங்கிற மாதிரி பனை ஆயிரம் பறவை ஆயிரமா அவங்க வாழ்ந்ததுனாலதான் அந்த காலத்துல உயிரை காப்பாத்துறதுக்கு அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயில் கட்டிங்கிறதுனாலதான் 8ஆம் இடம் ஆயில்னு வச்சாங்க. இன்னும் சொல்ல போனா 8ஆம் ஆயிலுங்கிறது என்ன? ஒரு மனிதனுக்கு ஏன் ஆயில வச்சாங்கன்னா, ஏன் பனைமரத்தை வச்சாங்கன்னா, அனுச நட்சத்திரக்காரு கூட போனீங்கன்னா உயிரை காப்பாத்திடுவாங்க. என்ன காரணம்னா, நீங்க ராமேஸ்வரம் திருச்செந்தூர் சைடு போனீங்கன்னா நம்ம ஊர்ல தென்னை மரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அங்க பனைமரம் தான் அதிகமா இருக்கும். அப்போ இந்த பனை மரம் எல்லாம் அனுச நட்சத்திரமா இயங்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர் ராமேஸ்வரம் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் காத்து அதிகமா வீசுது. அப்ப இந்த சூறாவளி காத்து வந்ததுன்னா இந்த கிராமத்தை அழிச்சு போடும். அப்ப இந்த பனைமரத்தை எல்லாம் லைனா வச்சுட்டாங்கன்னா இந்த சூறாவளி காத்து கண்ணுக்கு தெரியாம வரக்கூடிய காத்து இந்த பனை ஓலையில ஈக்கியா இருக்கிற ஊசியா இருக்கிறத போய் அது மோதி அந்த காத்தை தடுத்து சின்ன ஒரு குளிர் மட்டும் அடிக்கிற அளவுக்கு போயிடும். அப்போ அனுசர் தான் உயிரை காப்பாத்துது. எப்படி அனுச நட்சத்திரக்காருக்கு ஆயுள் கெட்டின்னு சொன்னது இப்ப சரியா? அப்போ அனுசந்தான் அங்க 8ஆம் பாவம். அதனாலதான் தாலி நிலையா நிக்கணும், மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மாங்கல்யம் நிலைச்சு நிக்கிறதுக்காகத்தான் அனுசம் பனையோடையில தாலி செஞ்சிருக்காங்க. எப்படி
அடுத்தது 9ஆம் பாவம் என்பது என்னன்னா, இவருக்கு 6ஆம் பாவம் கன்னி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கன்னி கழிஞ்சு 7ஆம் பாவம் கல்யாணம் மூச்சாச்சு, 8ஆம் பாவம் மாங்கலியம் ஏத்தியாச்சு, 8ஆம் இடம் ஆயுளுக்கு பாதுகாப்பு வந்தாச்சு. இனி 9ஆம் இடம் என்பது இவங்க ஒரு ஜெனரேஷன் உருவாக்கி 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தாச்சுன்னா அப்பாங்கிற அங்கீகாரம் வந்ததுனாலதான் காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் அப்பா ஸ்தானம்னு வந்திருக்குது. எப்படி கால சக்கரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். காலச்சக்கரத்துக்கு அது 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவம் யாருன்னா தகப்பா ஸ்தானம். அப்ப தகப்பா ஸ்தானம் அதிபதிப்பட்டவரு அந்த யாரோட வீடு வருது? அது குருவோட வீடா வருது. அப்ப குருங்கிறவர் யாருன்னா குழந்தை. அப்ப வந்து உடனே கங்கராங்குலேஷன், என்ன சந்தோஷமான செய்தி, நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொன்னது காரணமே அப்பாங்கிற இடத்துல குருங்கிற நிக்கிறதுனாலதான் அப்பா கங்கராங்குலேஷன் சொல்றீங்க. எப்படி சார் ஒரு சஸ்பென்ஸ், கங்கராங்குலேஷன், நீங்க அப்பாவாக போறீங்க எந்த இடத்துல சொல்றீங்க? அப்பாங்கிறது வந்து தனுசு வீடு குரு வீடா இருக்கிறதுனால குருங்கிற குழந்தை அங்கீகாரமானதுனால அந்த வீடு அப்பாவா மாறிக்கிறார் அவரு சூரியனா. எப்படி சந்தோஷம் சந்தோஷம். 9ஆம் பாவம் அப்பா வந்துட்டாரு. இனி இனி அவர் என்ன பண்ணுவாரு? கல்யாணம் முடிச்சு வச்சவரு, ஏய் நீ அப்பாவாக போயிட்ட, இனிமே நீ ஊதாரித்தனமா இருக்கக்கூடாது, இனி போய் தொழிலுக்கு போய் பொண்டாட்டி உடையெல்லாம் காப்பாத்தி நீ போய் உடம்ப வளைச்சு பாடுபட்டினாத்தான் உன்ற குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இனி போய் தொழிலுக்கு போன்னு சொன்னதுனாலதான் 9ஆம் பாவம் தனுசு, 10ஆம் பாவம் தான் தொழிலு. அந்த 10ஆம் பாவம் அந்த காலத்துல இவ்வளவு விஞ்ஞானங்கள் பிறக்காத காலத்துல 10ஆம் இடத்துல யாரு உச்சமாகறா? மகரத்துல செவ்வாய் உச்சமாகறாரு. செவ்வாய்னா யாரு? பூமிகாரகன். அந்த பூமி அங்க செவ்வாய்னா ஆயுதம். அங்க ஏறு உளுந்து அந்த கலப்பையோட போய் முதல்ல வாழ்ந்த இடமெல்லாம் சேரும் சகதியும் வாழ்ந்ததுனால வயல் வாய்க்கால் எல்லாமே மகரத்தை குறிக்குது. அழுக்கு, சூறை, சகதி, சேரு அனைத்தும் சனியோட இடமா இருக்கிறதுனாலதான் போய் காலை கொண்டு போய் சேத்துல வச்சு செவ்வாய்ங்கிற கலப்பை பிடிச்சு உழுது நீ சம்பாரிச்சு தொழில் அந்தஸ்தை ஏற்படுத்தின இடம்